ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குமுதா சமையல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி ஒரு வத்த குழம்பு ரெசிபி தான். எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. இப்போது இந்த வத்த குழம்புக்கு தேவையான வெங்காயம், தக்காளி அது எல்லாத்தையுமே நான் அரைச்சி சேர்க்க போகிறேன். ஸோ அதனால் ஒரு கடாய் வச்சுட்டு அதில் எண்ணெய் சூடானதும் வெங்காயம் ஆட் பண்ணியிருக்கிறேன். வெங்காயத்தை ரொம்ப பொடி பொடியாக கட் பண்ணாமல் ரஃப்பாக கட் பண்ணி வச்சுருக்கேன். பெருசாகவே மீடியம் சைஸில் கட் பண்ணியிருக்கேன். இப்போ போட்டு எண்ணெயில் நல்லா வதக்கலாம். அதோட கலர் சேஞ்ச் ஆனதும் நம்ம எடுத்து வச்சுருக்கிற தக்காளியும் அதே மாதிரி சேர்த்து அரைச்சி சேர்க்கலாம். இந்த மாதிரி அரைச்சி சேர்க்கும் போது குழம்பு நல்லா திக்காகவும் இருக்கும். நம்ம ஹோட்டல்லாம் சாப்பிடணும் இல்லையா, அந்த மாதிரி வத்த குழம்பு நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். அதுக்காக தான் இந்த மாதிரி அரைச்சி சேர்க்குறோம். உங்களுக்கு அது மாதிரி பிடிக்காதுன்னா நீங்கள் நார்மலாக அரைஞ்சி போட்டு பொடி பொடியாக கட் பண்ணி போட்டு சேர்த்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா வெங்காயம் நல்லா வதங்கிட்டுருக்கு. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற தக்காளியை இது கூட ஆட் பண்ணிக்கலாம். தக்காளியும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி இது ரெண்டுமே நல்லா வதங்கி வரணும். ஏன்னா நம்ம ரொம்ப நேரம் வத்தக்குழம்புல இதை குக் பண்ண போகிறதில்ல. கொஞ்ச நேரத்தில் ஒரு 5 மினிட்ஸில் எடுத்துருவோம். அதனால் நல்லா வதங்கட்டும். கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு, உப்பு சேர்த்து காட்டில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு ஒரு மூடி போட்டு நம்ம வேக வச்சிடலாம். இந்த மாதிரி மூடி வைக்கும்போது சீக்கிரமாகவே தக்காளியும் வெங்காயமும் சாஃப்ட் ஆகிடும். ஸோ அதுக்காக தான். பார்த்திங்கன்னா நல்லா மசிஞ்சிருச்சு. இதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுக்கிற மஞ்சத்தூள், டர்மரிக் பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் குழம்பு மிளகாய் தூள் உங்கள்கிட்ட இல்லைன்னா மிளகாய், தனியா, அப்புறம் மிளகு, சீரகம் இது எல்லாத்தையும் சேர்த்து ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது இது நல்லா அந்த எண்ணெயிலே பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதங்கணும். கொஞ்ச நேரம் ஒரு 5 மினிட்ஸ் கடாயிலே சாட் பண்ணுங்கள். இப்போ இது ரெடி ஆகிடுச்சு. இதை அரைச்சி அதுக்கப்புறமா நான் குழம்புல சேர்க்கலாம். இப்போது ஒரு எண்ணெய் ஊற்றி நம்ம எடுத்து வச்சுருக்கிற இன்றைக்கி சுண்டைக்காய் வத்தல் தான் செய்ய போகிறேன். வத்த குழம்பு தான். ஸோ அதனால் சுண்டைக்காய் வத்தலை ஒரு கைப்பிடி அளவுக்கு எடுத்துருக்கிறேன். காஞ்சி சுண்டைக்காய் வத்தலை. இப்போ இதை எண்ணெயில் போட்டு நம்ம வத்தல் பொரிப்போம் இல்லையா, கொஞ்சமாக பிளாக் ஆகிற வரைக்கும் பொரிச்சிட்டு தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போது அதே பாத்திரத்தில் நல்லெண்ணெய் சேர்க்குறேன். தாளிக்கும் போது எப்போவுமே நல்லெண்ணெய் சேர்த்து தாளிங்க. வத்த குழம்புக்கு மட்டும் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லெண்ணெய் சேர்த்துட்டு நம்ம எடுத்து வச்சுட்ட கடுகு, வெந்தயம் இது எல்லாத்தையும் எண்ணெய் சூடானதும் 1 by 1 சேர்க்கலாம். இப்போ எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. நான் ஆல்ரெடி அந்த வத்தல் பொரிச்ச அந்த கடாயிலே தாளிக்கிறேன். ஸோ நல்லா கருப்பு கருப்பாக இருக்குது. கடுகு சேர்த்துட்டு வெந்தயம் சேர்க்குறேன். அப்புறம் வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன், அதையும் சேர்த்துக்கிறேன். பூண்டு தோல் உரித்து வச்சுருக்கிறேன், அதையும் சேர்த்துக்கிறேன். கருவேப்பிலை எல்லாத்தையும் நல்லா சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி விடுங்க. அதுக்குள்ளே நம்ம புளி தண்ணி ரெடி பண்ணி வச்சுக்கலாம். அப்புறம் குழம்பு மிளகாத்தூள் இந்த ஸ்டேஜில் சேர்க்கும் போது கலர் நல்லாயிருக்கும் குழம்புக்கு. அது மட்டும் இல்லாமல் அது நல்ல மசாலா இந்த எண்ணெயில் பொரியும் போது அது ஒரு டேஸ்ட் நல்லாயிருக்கும். அதுக்காக தான் இந்த குழம்பு மிளகாய் தூளை எண்ணெயில் ஆட் பண்ணுறோம். அது மட்டும் இல்லாமல் ஆல்ரெடி நம்ம அந்த வெங்காயம் தக்காளி பேஸ்ட்லேயே குழம்பு மிளகாய் தூள் ஆட் பண்ணியிருக்கோம். அதை மைண்டில் வச்சுட்டு நீங்கள் குழம்பு மிளகாய் தூள் ஆட் பண்ணுங்கள். இப்போ புளி தண்ணியை கரைச்சி வச்சுருக்கிறேன். அந்த புளி தண்ணியை சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு புளி தேவையோ அதுக்கேற்ற மாதிரி புளி தண்ணி கரைச்சி சேர்த்துருங்க இதுக்குள்ளே. இப்போது லைட்டாக புளி கொதிக்கும் போதே நம்ம அரைச்சி வச்சுருந்த பேஸ்ட்டு, அதாவது வெங்காயம், தக்காளி, மிளகாத்தூள்லாம் போட்டு அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த பேஸ்ட்டை இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு உங்களுக்கு எந்த அளவுக்கு தண்ணி தேவையோ அதுக்கு குழம்பு தேவையோ அதுக்கேற்ற மாதிரி தண்ணி ஊற்றி அட்ஜஸ்ட் பண்ணிக்க. இப்போ மிக்ஸி ஜாரை அலசி ஊற்றிட்டேன். இப்போ நல்லா கொதிக்கட்டும். ஒரு லிட் போட்டு வச்சிடலாம்.
இப்போது இந்த குழம்பு நல்லா கொதிச்சிச்சான்னு பார்த்துட்டு நம்ம எடுத்து வச்சுருக்கிற பொரிச்சு வச்சுருக்கோம் இல்லையா சுண்டைக்காய் வத்தல் அது கூட இது கூட சேர்த்துக்கலாம். நல்லா குழம்பு கொதிச்சு எண்ணெய்லாம் பிரிஞ்சு வருது. இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற சுண்டைக்காய் வத்தலை சேர்த்துக்கலாம். இது கூட சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு அகெயின் ஒரு 5 to 10 மினிட்ஸ் வந்து சிம்லேயே வைங்க, மீடியம் ஃப்ளேமில் வைங்க. ஹை ஃப்ளேமில் மட்டும் வைக்காதீங்க, குழம்பு நல்லா சுண்டிடும். ஸோ எப்பவுமே வந்து மீடியம் ஃப்ளேம்லேயோ இல்லை சிம்லேயோ வச்சு குக் பண்ணுங்கள். நான் வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணியிருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா சுண்டைக்காய் நல்லா அதோடைய ஃப்ளேவர்லாம் இறங்கி குழம்புல சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா திக்கான சுண்டைக்காய் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இதை உடனே சாப்பிட்றத விட கொஞ்சம் நேரம் ஒரு 2 to 3 ஹவர்ஸ் கழித்து சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா அது டேஸ்ட் பயங்கரமாக இருக்கும். நீங்களும் இந்த ரெசிபியை மறக்காமல் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் எப்படி இருந்துச்சுன்ட்டு. சுண்டைக்காயெலாம் வந்து இந்த குழம்புல ஊறிட்டு நல்லா சாஃப்டாகிடுச்சு. இந்த சுண்டைக்காய் வத்த குழம்புக்கு வந்து அவரைக்காய் பொரியல், பீர்க்கங்காய் பொரியல் இதெல்லாம் வந்து ஒரு பெஸ்ட் காம்பினேஷன். இந்த ரெசிபீஸ்லாம் ஆல்ரெடி வந்து நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கோம். பார்க்காதவங்க மறக்காமல் பாருங்கள். மறக்காமல் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.